நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 43:18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஐசையா 43:18-19. Do not remember the former things, nor consider the things of old. Behold, I will do a new thing. Now it shall spring forth. Shall you not know it? I will even make a road in the wilderness and rivers in the desert. Amen. கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறது, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று. நாம் எப்பொழுதுமே நமக்கு நடந்த தோல்விகள், நாம் எழுந்து போன காரியங்கள், நாம் சந்தித்த அநேக விதமான பாடுகள், வியாதிகள், இவைகளை குறித்தே நாம் சிந்தித்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். பழைய காரியங்களை சிந்திக்கின்ற போது, பழைய பாவங்களை நாம் நினைக்கின்ற போது, பழைய கர்த்தருக்கு விருப்பமில்லாத வழியிலே நடந்த நாட்களை நினைக்கின்ற போது உங்களுக்கும் எனக்கும் சமாதானம் போய்விடும். உங்களுக்கும் எனக்குள் இருக்கின்ற சந்தோஷம் போய்விடும். சாத்தான் இதைத்தான் செய்வான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் என்று யோவான் 10:10 நாம் வாசிக்கிறோம். நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய சமாதானத்தை கெடுப்பது சாத்தானுடைய பெரிய திட்டம். எனவேதான் ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். உங்களுக்கு ஒருவேளை அது தெரியாமல் இருக்கலாம், அறியாமல் இருக்கலாம், நீங்கள் நினைத்து கூட பார்க்காமல் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் வேண்டி கர்த்தரிடத்துல சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவர் இந்த நாளை உங்களையும் என்னை பார்த்து சொல்கிறார், வழியே இல்லாத இடத்துல அடைப்பட்டு எல்லாம் மூடப்பட்டு விட்டது, இனி வாழ்க்கையில எனக்கு இந்த காரியம் நடக்குமா? இது என் குடும்பத்தில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, பெற்றோர்களுடைய வாழ்க்கையில, உடன் பிறந்தவர்கள் வாழ்க்கையில இந்த காரியம் நடைபெறுவதற்கு சாத்தியமே இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்குகிற தேவன், அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். ஆம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளிட நிற்கும். யோபிலே நாம் வாசிக்கிறோம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிற தேவன். ஆம், இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில கூட அவர் அதையே செய்வார். நம்பி விசுவாசிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. யாரெல்லாம் தோல்வியின் பாதையில, இழப்பின் பாதையில, கண்ணீரின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் ஆறுதலை கொடுக்கட்டும், நம்பிக்கையை கொடுக்கட்டும் அப்பா. இதோ நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வேன். நீங்கள் நினைக்காத காரியம், நீங்கள் எதிர்பார்க்காத காரியம், நீங்கள் வேண்டிக் கொள்ளாத காரியங்களை நான் நிச்சயமாய் செய்ய போகிறேன் என்று நீர் ஒவ்வொருவருக்கும் உறுதி அளிப்பதற்காக உமக்கு நன்றி. நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.